ஓம். திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு மந்திரம். திருமூலர் திருமந்திரம். 3ஆம் தந்திரம். வீராகமம். மந்திரம் 52. தொகுதி 11. அட்டமா சித்தி. எண்வகை சித்தி. பகுதி 1. பரகாய பிரவேசம். கூடு விட்டு கூடு பாய்தல். பாடல் 635. வீங்கும் கழலை சிறங்கொடு குட்டமும். வீங்கும் வியாதிகள் சோகை பலவதாய். வீங்கிய வாதமும் கூனும் முடமதாம். வீங்கும் வியாதிகள் கண்ணில் மருவியே. விளக்கம். சீரான சுவாசம் இல்லாதவர்களின் உடல் தசைகளில் நிணநீர் கட்டிகள் தோன்றி வீங்குதல். தோல் தொடர்பான சொறி, சிரங்கு, குஷ்டம் போன்றவை ஏற்படுதல். இரத்த சோகை காரணமாக உடல் ஊதி போதல் மற்றும் பலவீனமடைதல். வாதம் அதிகரிப்பதால் மூட்டுகள் வீங்கி உடல் நிமிர முடியாமல் கூனல் விழுந்து கை கால்கள் செயலிழந்து முடமாகி போதல். இத்தகைய கொடிய நோய்களின் பாதிப்புகள் ஒரு கட்டத்தில் கண்களையும் தாக்கி பார்வை குறைபாடு அல்லது கண் வீக்கங்களை உருவாக்கும் என்கிறது இந்த பாடல். முறையான மூச்சு பயிற்சி உடலில் செலுத்த தெரியாதவர்களுக்கு நாடிகள் அடைபட்டு இத்தகைய நோய்கள் வரும் என திருமூலர் எச்சரிக்கிறார். Explanation. This verse states that in people with irregular breathing, lymphatic swellings appear in the muscles of the body. Skin-related ailments such as rashes, scabies, and leprosy occur. The body becomes swollen and weakened due to anemia. Due to increased vata, a bodily humor in Ayurveda, the joints swell, the body becomes hunched, and the limbs become paralyzed, leading to lameness. This verse warns that the effects of these terrible diseases will eventually affect the eyes, causing vision impairment or eye swelling. Thirumular warns that those who do not know how to regulate their breathing properly will experience blockages in their energy channels, leading to such diseases. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இணைந்திருங்கள், அனைவருக்கும் பகிர்ந்திருங்கள். Presented by சுபா சீனிவாசன். தமிழ் இலக்கிய பாசறை, கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.